வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மட்டவுர்கா சேனல்லேருந்து த உடன்பிறப்பு ஃப்ரம் உத்தரப்பிரதேசம் மெர்சல் ஹிந்தி வெர்ஷன் கிரிஞ்ச் பாக்ஸ் எபிசோட் 16. இதே மாதிரி மட்டவுர்கா சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுறோம். சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா காயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணிச்சுலாம் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். த உடன்பிறப்பு ஃப்ரம் உத்தரப்பிரதேசம் பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல்செட்டு, மட்டவுர்கா வீவர்ஸுக்கு தேவை ஹெட்செட்டு. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்டவுர்கா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஞ்ச் பாக்ஸில் எல்லா லாங்குவேஜ் படமும் போடுவோம். ஆனால் ரொம்ப நாளாக ஹிந்தி படம் போடாமல் இருந்தேன். ஸோ இந்த டைம் ஹிந்தி படம் கிரிஞ்ச் பாக்ஸில் 2018 சத்தியமே ஜெயதேன்னு ஒரு படம் வந்துச்சு. நம்ம ஜான் ஆப்ரஹாம் நடிச்சு. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதோ நல்லா போயிடுச்சு. அதனால் அந்த படத்துக்கு போன வருஷம் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை தான் நாம் இன்னைக்கு கிரிஞ்ச் பாக்ஸ் 16 பார்க்க போகிறோம். அந்த படத்தில் நடித்த ஹீரோ நம்ம ஜான் ஆப்ரஹாம், நடித்த ஹீரோயினி அந்த படத்தோட ப்ரொடியூசரோட பொண்டாட்டி ஜான். லெட்ஸ் கெட் இன்டு கிரிஞ்ச் பொட்டி 16. இந்த படம் நடக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா ஊபி. ஊப்பின்னா உடன்பிறப்புன்னு கேட்டுறாதீங்க, உத்தரப்பிரதேசம். என்னடா படம் போட்ட உடனே பொசுக்குன்னு ஹீரோ காமிச்சிட்டீங்க. இதே எங்க ஊரா இருந்தா சீனே வேற. என்ன பண்ணிருப்ப? பஞ்சபூதங்களை பார்ட் டைமுக்கு எடுத்து படம் காமிச்சிருப்போம். சாம்பிள் பார்க்குறியா? ஃபயர். காற்று, விண்டு. நீர், வாட்டர். எனக்கு அந்த ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு ஓகே. மற்றபடி எனக்கு நான் இதெல்லாம் பெருசாக நான் விரும்ப மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் யதார்த்தமான இன்ட்ரோ தான் நல்லா வச்சுருக்கேன். ஜனநாயகன் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இன்ட்ரோ ஒரு நல்லா ஃபயரா நல்லா இருக்குன்னு பட்சத்தில் எனக்கு ஓகேவா தான் இருக்கும். அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது பார்த்தம்போது. மிரட்டுறீங்கடா நீங்க. இதுக்கே வாயை பொழந்துட எப்படி? இன்னும் கத்தி கடப்பால கோட நின்று லாரி பின்னாடி நிக்குது தம்பி. உங்களுக்கு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குன்னே தெரியலடா. சரி வாங்க அடுத்த சீன் போலாம். ஜான் ஆப்பு அடிக்கிற வெயில்ல உள்ள ஒன்று வெளியே ஒன்று 2 சொக்கா. அதை பார்த்த உடனே உங்கள பல பேருக்கு டவுட் வந்திருக்கு, ஏதோ அரசியல்வாதியோ இருப்பாரோன்னு. எஸ், உங்க கெஸ் கரெக்ட் தான். ஆனா எம்பியாவோ எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க, ஓ மினிஸ்டர், உள்துறை. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மர் ஸ்டாச்சு, கையில ஒரு ஏற்கலப்பையை வச்சுட்டு பார்லிமெண்ட் முன்னாடி. ஜானாப்பு அந்த ஸ்டாச்சுவை பார்க்க, ஸ்டாச்சுவை ஜானாப்பு பார்க்க, ஜானாப்பு அந்த ஸ்டாச்சுவை பார்க்க, ஸ்டாச்சுவை ஜானாப்பு பார்க்க, டக்குனு இன்டர்நெட்ல ஒரு ஃபிளாஷ்பேக் வந்துட்டு போகுது. என்னையா ஃபிளாஷ்பேக் கட்டு போடுறீங்க? டக்குன்னு வெறிய ஒரு பிஜிஎம் போட்டு கூஸ்பம் வர வைக்க வேணாமா? இப்ப நான் பண்றேன், சாம்பிள் பாரு. ஸ்டாச்சு தொட்டு கும்பிட்டு சட்டசபைக்குள்ள போயாச்சு. அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம அங்கேயே ஹீரோயின் என்ட்ரி. என்னையா ஹீரோயின் என்ட்ரி காட்டுறீங்க? ஹீரோயின் வரும்போது அப்படியே மேல இருந்து பூ உதிரணும். துப்பட்டாவை தூர போடணும். குழியில தண்ணி தேங்கி இருக்கணும். அதுல ஹீரோயின் மூஞ்சியை காட்டணும். அப்படியே வாயு வகுருன்னு ஜூம் வைக்கணும். ஜோன்னு மழை பெய்யணும். இதெல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப சப்பை காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கமர்ஷியல் படமே எடுக்க தெரியலடா. சட்டசபையில் ஒரு பையன் நம்ம உள்துறை மதிக்கிறதே இல்லை. அவர் ஏதாவது சொன்னா அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்குற மாதிரி தான் டீல் பண்றாங்க. அவரை கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜானாப்பு டென்ஷனாகி ரோசப்பட்டு எந்திரிச்சு ஒரு டைலாக் பேசுறது. நம்ம நாட்டில் டிக்டாக்கை பேன் பண்ண ஃபீல் பண்ணுவீங்க, ஜிக். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, ஜிக். ஆனால் யாராவது ஒருத்தர் நம்ம நாட்டில் இருக்க கரப்ஷனை பற்றி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சொல்லுங்க, யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவர் பேசி முடிச்சோன்னே இந்த இடத்துல ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தான் கை தட்டுது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான்.
நாட் ஒன்லி ஹீரோயின் ஆன்ட்டி, அவங்க தான் ஜானாப்புக்கு ஒய்ஃப் இன் திஸ் ஃபிலிம். நைட் 1 மணிக்கு மேலே ஹீரோ அவங்க பேரண்ட்ஸ் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கிட்டக்க வராங்க. வந்து 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 ஒன்றும் நடக்கல, ஜஸ்ட் பேசிக்கிறாங்க. ஹீரோக்கு ஊக்க மருந்து கொடுக்குறாங்களாமா. எப்படின்னா, நம்ம நாடு ஏன் இன்னும் புனிதமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா உன்ன மாதிரி நியாயத்துக்காக போராடுற பசங்களை பெற்ற அம்மாக்கள் இருக்கிறதுனால தான். இல்லை, பேசுகிற டைலாக்கெல்லாம் பார்த்தா டேரக்டர் அந்த ஊர் சிவா போல தெரியுதுங்கோ. அப்படியே கட் பண்ண நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஹீரோ கருப்பு ஹூடி ஒன்று போட்டுட்டு அவங்க அப்பா ஸ்டாச்சு பண்ணி நின்றுட்டு, நைனா நம்ம நாட்டில் நோட்டோட கலர் மாறிச்சு தவிர நாட்டோட கலர் மாறல. புவர் கெட்ஸ் புவர், ரிச் கெட்ஸ் ரிச்சர். நாட்டில் எப்போ கரப்ஷன் ஒழியுதோ அப்போ தான் நம்ம நாடு முன்னேறும். நம்ம நாட்டில் கரப்ஷன் நான் ஒழிச்சு காட்டுறேன்னா நான் ஒழிச்சு காட்டுறேன், இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விடிஞ்சே போயிடுது. இல்லை, மெர்சலுக்கு அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் சத்தியமாக புரியல. இப்போ வரைக்கும் பாப்பா போக ஏதோ கனெக்ஷன் இருக்காங்க. விடிஞ்சு போச்சு, எவனாவது பார்த்தா மாட்டி போகணும்னு நைஸாக எஸ்கேப் ஆயிடும்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அங்கே போடுறாங்க சார் டைட்டில். படத்துல கோர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த லஞ்சம் கரப்ஷனை ஹீரோ எப்படி ஒழிச்சாரு பத்தி தான் பேச போறாங்க. இது என்னுடைய டெம்ப்ளேட் ஆச்சே. ஷங்கரோட ஃபிலிமோகிராஃபியை டோரண்ட்ல உட்காந்து டவுன்லோட் பண்ணி ஒரே நைட்ல பார்த்து முடிச்சு பண்ண படம் தான் இந்த சத்தியமே ஜெயித்த பாட்டு என்பது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னே. இப்படி எழுதணும், இல்ல இதையே எழுதலாம். நானும் சின்ன வயசில் ஷங்கரோட படங்கள்லாம் பார்த்துட்டு நாட்டில் லஞ்சம் கரப்ஷன் தான் பெரிய பிரச்சனை, நாம் பெரியவனாகி IAS IPS படித்து நாட்டில் கரப்ஷனை ஒழிச்சு நாட்டை நல்வழிப்படுத்த நினச்சேன். ஆனால் வளர்ந்தப்பறம் தான் தெரிஞ்சு ஆளுலாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்துச்சுன்னா வண்டி ஓரமாக ஏற்றிட்டு ஒன்று கிடைக்கிற நானே ஒரு கரெக்டான ஆளு தான். ஊருக்குள்ளே இந்த தான் வேலையை சரியாக செய்யாமல் ஓப்பி அடிக்கிற அதிகாரிகள், அநியாயம் பண்ணுற ஆட்கள், அதரவன் எங்கெல்லாம் தலைவிரிச்சு ஆடுதோ அங்கெல்லாம் ஹீரோ கருப்பு கூடி போட்டுட்டு தட்டி கேட்கல வெட்டியே போட்டுருவாரு. இதெல்லாம் தேங்காய் செஞ்சிருக்காங்க, நல்லாவே தெரியும். தேங்காய் இங்க பாருமா, இங்க ஒருத்தர் வெறுங்கையிலே தேங்காய் உடைக்கிறாரு. எப்போ சீக்கிரம் தேங்காய் உடைச்சு கொடு, என் வீட்டில் தேங்காய் சட்னி தான் சாப்பிடும் உன் உயிரை வாங்குது. நீ ஏதோ வெறுங்கையில தேங்காய் உடைப்போன்னு சொன்னாங்க, அதை உங்ககிட்ட வந்தேன். எப்பா அப்படியே வீட்டை பக்கம் வந்தா வா, ஒரு பலாப்பழத்தை வர உடைக்கணும். அநியாயம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க வருவாண்ட அந்த பவரு. அடுத்த நாள் நாடெங்கும் ஒரே பரபரப்பு. ஊழலுக்கு எதிராக ஒரு கில்லர் உருவாகிட்டான்னு ஒரே நியூஸ். புதுசாக ஒரு போலீஸ் சார்ஜ் எடுத்து அந்த கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோன்னு ஸ்பீச் தராப்புல. ஐ, கொலகாரன் யாருன்னு எனக்கு தெரியுமே, கொலகாரன் யாருன்னு எனக்கு தெரியுமே. தம்பி, யார் அந்த கொலகாரன்? விஜய் ஆண்டனி. இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் அடுத்து ஹோம் மினிஸ்டர் பார்க்க ஹோம் மினிஸ்டர் ஹோமுக்கு சிஎம் இந்த மாதிரி கரப்ட் பீப்பிள தான் கொலை பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி கொலை பண்றாங்க? யார் இந்த சிஎம் இருக்காரு? இந்த சிஎம் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட மாமா. ஹீரோயின் வேற யாரும் இல்ல, சிஎமோட பொண்ணு. சிஎமோட பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹோம் மினிஸ்டரோட பொண்டாட்டி. ஹோம் மினிஸ்டர் வேற யாரும் இல்ல, சிஎமோட மாப்பிள்ள. சிஎமோட மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட புருஷன். புரியுதா? கொஞ்சம் கூட புரியல. आपकी पार्टी में रहती तो मेरी पहचान आपकी बेटी होने. குடும்பத்தோட பாலிடிக்ஸ் பண்றீங்களாடா? சிஎம் ரொம்ப டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க டிஎஸ்பி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அந்த கொலகாரனா பிடிக்கணும். டாட். காத்து புயலாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அந்த புயலை கட்டுப்படுத்த நமக்கு ஒரு பாறை தேவை. இப்போ நாம அந்த பாறையை பார்க்கலாம். போலீஸோட மினிஸ்டர் தான் நினைக்கிறேன். கிராஸ்கட்ல சிஎம் வாய்ஸ் ஓவர். அவன் சட்டத்துல வட்டம் போடுறவன், வட்டத்துல கட்டம் போடுறவன், கட்டத்துல விட்டம் கட்டுறவன், விட்டத்துல வீடு கட்டுறவன். ஒரு பொண்ணை 4 பேர் மொலஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி 100 பேர் இருக்கான், சுத்தி 100 பேர் இருக்கான். ஒருத்த வந்து தடுக்க மாட்டான், ஏன்னா அப்பதானே ஹீரோ வந்து தடுக்க முடியும். ரொம்ப நேரமா காலையை காமிச்சிட்டு இருக்கானுங்களே, கிட்ட போய் பார்ப்போம். அடே ஹோம் மினிஸ்டர் நீயா? புரிஞ்சு, ஒரு மூட்டையில 2 கரு.
இப்போலாங்க படத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தன் மொலஸ்டேஷன் பண்ணாலோ ஈவ்டீசிங் பண்ணாலோ அந்த பொண்ணே தன்னை செக்யூர் பண்ணுற மாதிரி காட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னமும் ஒரு குரூப் ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணாலோ மொலஸ்டேஷன் பண்ணாலோ அப்யூஸ் பண்ணாலோ ஒரு ஆம்பளை வந்து காப்பாற்றணும், அவன் தான் ஹீரோ, அதுதான் ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்காங்க. பிளட்டி ராஸ்கல் ஹீரோயிசம் கேட்குது ஹீரோயிசம். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அப்பாவோட கதை. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கமர்ஷியல் படம் இருக்கு தெரியலடா. அந்த 4 பசங்க டே போலீஸ் காக்கி சட்டை போட்டிருக்குன்னு தைரியத்தில் வரையா கழட்டி வச்சுட்டு வாங்கல நான் யாருன்னு காட்டுறேன்னு அவனுங்க சொல்ல. இந்த இடத்துல ஹீரோ சொல்ற வசனம் இருக்கே, சத்தியமா சொல்றேன், இந்திய சினிமாவிலே இந்த மாதிரி சீன் வந்ததே இல்லை. கொப்பத்தா அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி சீன் இந்திய சினிமா வந்ததே இல்லை. அப்படி என்ன சொல்றா தெரியுமா? நீ என் உடம்ப பார்க்க ஆசைப்படுறேன் டேரக்டா சொல்றா, ஏன் சுத்தி வலிச்சு வர? நீ மட்டும் இல்ல மக்களும் என் உடம்ப பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி சட்டை கழட்டுவாப்ல. புரியல, அப்படிதான் சொல்லுவாரா டயலாக்ஸ்ல? அதுக்கு சுத்தி இருக்க 100 பேர் கைத்தட்டி சியர் பண்ணுவாங்க. சியர். அவன் சட்டையை கழட்டினதுக்கு நீங்க எதுக்குறா கை தட்டுறீங்க? படத்துக்காக யாராவது அடிச்சிட்டாங்களா? உடம்பெல்லாம் வீங்கி கிடக்குதே. படத்துக்காக கொஞ்சம் 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டாரு போல, அதை எப்படியாச்சும் காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சீன் வச்ச மாதிரி இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, எந்த பொண்ணை காப்பாத்துவாரோ அந்த பொண்ணே அவர் பாடியை பார்த்து சிம் பண்ணிட்டு இருக்கும். சட்டைய போட்டுக்கோங்க, யாராவது பார்த்தா கண்ணு வச்சிட போறாங்க. வேற எல்லா துணியும் கழட்டி போட்டு இங்க பார் இங்க பார் இங்க பாருன்னு வித்த காட்டிட்டு இருக்கிற சரியான கேன பையா நீ. இந்த மாதிரி சீன் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் என்ன, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. பாடியை காமிச்சிட்டு பாகுபலி மாதிரி 2 பேரை தூக்கிட்டு நின்று இருந்தவர் டக்குன்னு ஒளிப்பிரிக்கல ஜனகன மனகதின்னு தேசிக்கு இதை ஒழிச்சதும் செயலிலேருந்து ஸ்டாண்டர்டைஸில் நிற்க ஆரம்பிச்சிருவாரு. அவனுங்க டே இதா சான்ஸ், போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா, அடிங்கடா அடிங்க, நேஷனல் ஆந்தம் மட்டும் முடியட்டும், அப்புறம் உங்களுக்கு சாவ ஆந்தம் தாண்டி. எப்படா பாட்டு ஆஃப் பண்ணீங்க? ஏய், எங்கள் ஊரில் புதுசாக ஒரு சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு தெரியுமா? அப்படியா? யார் அவர்? அவர்கிட்ட என்ன பவர்ஸ் இருக்கு? இதோ நான் காட்டுறேன், நீ ஏன் பாரு. இந்த மாதிரி வண்டியை தூக்கத்தெல்லாம் ஒரு பவரா? இது எங்கள் ஊர் நார்மல் ஹீரோஸே பண்ணுவார், அதுவும் அங்கே பாரு. ஹனுமன் படத்துல அப்படிதானே பண்ணிருப்பாங்க, அவரே பண்ணுவார் அப்படின்ட்டு. அவர் அந்த ஸ்டோன் வச்சு ஒரு பவர்ஸ்னால பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எங்க தலைவர் வந்து இதெல்லாம் அசால்ட்டா பண்ணுவார் அப்படி இப்படி இருந்துட்டு இருப்பார்ல. ஐயோ போச்சே, பல்ப் உடைஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், பேச பாருங்க, டச் பண்ணப்படாது, வேணா உயிர் நாடி. அது என்ன சாத்துக்குடியா? இந்த கை எடுப்பா. சவுண்ட் எஃபெக்ட் நச்சிட்டாரா அவங்க? ஆத்தாடி, சொந்த காலுக்கு மத்தியில பந்த காலம் நட்டிட்டு போயிட்டானே. கொஞ்சம் தப்பி இருந்தாலும் பலூன் பஸ்ட் ஆயிருக்குமையா. அண்ணன் பேரு சத்யா, தம்பி பேரு ஜெய், சத்தியமே ஜெய்தே. ஐயையோ, சேர்த்தி பிடிச்சு பார்த்தா படம் பேர் வருது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அந்த கருப்பு உடி போட்டு கொலை பண்ணவன் அவனா இல்லை இவனான்னு. எனக்கு அதே டவுட்டு தான், இருங்க பார்த்து தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். அண்ணன் ஹோம் மினிஸ்டர் தாங்க அந்த கொலையெல்லாம் பண்ணுறது, இவன் தான் அந்த பேட் காய். அண்ணங்காரன் தான் கொலைகாரன்னு பார்க்குற நமக்கு தெரியும், படத்தில் இருக்கிற அவங்களுக்கு தெரியாதுல்ல. அண்ணங்காரன் ஃபோன் போட்டு தம்பிக்கிட்ட, ஹலோ புதுசாக அந்த ISP, நான் தாங்க உங்கள் அண்ணன் பேசுகிறேன், அந்த கொலைகாரன் பேசுகிறேன், உங்களால் உங்கள் அண்ணனை பிடிக்கவே முடியாதுங்க, அந்த கொலைகாரனை பிடிக்க முடியாதுங்க. கடவுளே, கரெக்டாக தான் சொன்னாரு. உங்களால் என்ன பிடிக்கவே முடியாதுங்க, முடிஞ்ச என்ன பிடிச்சி காட்டு சவால் விட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன பிடிக்க முடியாது, கரெக்டாக பாஸ். நீங்கள் தேங்காய் மட்டும் தான் ஒரு கையில் உடைப்பீங்கன்னு பார்த்தேன், தேக்கு மரத்தையே உடைக்கிறீங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்கேமும் நடக்குது, அதுக்கு காரணமான அதிகாரிகளை அட்டாக் பண்ண ஹோம் மினிஸ்டர் கருப்புடியை போட்டுட்டு மாறு வருஷத்தில் வந்தாச்சு. பொதுவாக ஹிந்தி படங்களில் பாட்டி நடக்கிற இடத்துல ஒரு சீன் வந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? ஐட்டம் சாங். ரைட் ஆன்சர். சத்தியமே ஜெயத பாட்டு 1ல் ஒரு நோரா சாங். ஓ, இந்த சாங் இந்த படத்துல தான் வருமா? சாங் நல்லா இருக்கும்.
பெரிய ஹிட் ஆச்சு இல்லையா, அதோட சீக்வல்னால அதே நோராவை நேரா கூட்டு வந்து ஒரு சாங். என்னையா இது அசிங்கமா குசு குசுன்ட்டு? சார் இது பாட்டு என்ன கன்றாவியோ. அங்க என்னடா குசு குசுன்ட்டு? ஐயோ அங்கிள் நாங்க இல்ல, இந்த அக்கா தான் குசு குசு. சரி சாங்லாம் முடிஞ்சாச்சு, ஸ்டண்ட் ஆரம்பிங்க டைம் வேஸ்ட் பண்ணாம. இந்த ஞாபகம் தாங்க வரும். ஏங்க சொல்றீங்க? கார் இன்ஜினியே கழட்டி எடுத்துட்டான்டா இவன், சூப்பர்மேன் டோய். ஜானா அப்பு எப்பெல்லாம் கருப்பூடி போட்டு வராரோ அப்பெல்லாம் கடமை தவறிய தப்பு பண்ண அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் வழங்கப்படும் வழங்கப்படும். ஊட்டி சொட்டரை போட்டா அண்ணங்கார அம்பி. கருப்பு ஹூடி போட்டா அண்ணங்கார அண்ணிய. இந்த டைரக்டர் கன்ஃபார்ம் சங்கர் ஃபிலிமோகிராஃபி பார்த்து எடுத்திருக்கான். எதை வச்சு சொல்ற? அன்னியன் ஸ்மெல் ஹெவியா அடிக்குது. அண்ணா அண்ணியனை பிடிக்கிறது தான் தம்பியோட காலை மாலை வேலைன்னு ஒரே வேலை. அன்னைக்கு ஒரு நாள் தப்பு செஞ்ச அதிகாரி வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு அண்ணனும் தம்பியும் அட்டன் பண்றாங்க. அண்ணங்கார கொலை பண்ண வந்திருக்கான், தம்பிக்கார அண்ணனை பிடிக்க வந்திருக்கான். நடுவில் அண்ணி மட்டும் ஏன் சும்மா இருக்குன்னு ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. தம்பிக்கு இந்த லவ் அந்த மாதிரி சொல்லையோ. கரண்ட் கட்டாயம் வந்ததும் அண்ணங்கார அண்ணினா மாதிரி அதிகாரி வண்டியில் தூக்கி போட்டுட்டு ஜூப்ல போறான். ஜீப்ல போறான். போலீஸ் எல்லாம் சுத்து போட்டு வண்டி சூட் பண்றாங்க. வளைச்சு வளைச்சு வண்டியை சுடுறாங்க தவிர ஒருத்தனும் டயரை சுட மாட்டேங்கிறான். இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அண்ணங்கார அதிகாரியை ஒரு குடன் கூட்டு வந்து யூ ஹேண்ட்ஸ் அப் அண்ணா, நவ் யூ ஹேண்ட்ஸ் அப். தம்பி தம்பி எல்லா கொலையும் பண்ணது இவரு தான், இவரை விடாதீங்க, கைங்களமா புடிங்க. இந்த அண்ணன் தம்பி கான்செப்ட்னால தான் மெர்சல் ரீமேக்ன்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காரு போல. ஏமாந்தது தம்பி இல்லைங்க, நாம அண்ணனும் தம்பி கூட்டு கலவானீங்க. ஓஹோ கதை இப்படி போகுதா? வெற்றி மாறன், மாறன் வெற்றி, வெற்றி மாறன். வெற்றியும் மாறனும் சேர்ந்து அப்பா வெற்றி மாறன் ஸ்டாச்சு முன்னாடி பெருமையை நெஞ்ச நிமித்தி நிக்கிறாங்க. அங்கதான் இடைவேளை. இன்டர்வலுக்கு அப்புறம் என்னவோ நமக்கு தெரியாதா? அஃப்கோர்ஸ் அப்பாவோட ஃபிளாஷ்பேக்கியா 25 வருடங்களுக்கு முன்பு வாரணாசி. இப்போ நம்ம வெற்றி மாறன் என்ட்ரியை பார்க்க போறோம். என்ன அதே மாதிரி இருக்குது? ஓ எனக்கேவா? என்னக்கேவா? Wait a minute. ஓ மியூசிக் இந்த விளாவல குத்துங்க. அப்படியே இந்த மியூசிக் வந்துதானே அதான் இங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பா வெற்றிமாறன் ஒரு வீரமான விவசாயி. வாவ் பிரில்லியன்ட் கண்ணா. அந்த ஏர் கிளப்பி ஏர்ல விட்டு இறக்குனீங்களே, சூப்பர் தம்பி. இப்பதான் தெரியுது பையனுக்கு எப்படி சூப்பர் பவர் வந்துருச்சுன்னு. எல்லாம் அப்பனோட ஜீனு. இந்நாள் சிஎம் அந்நாளில் அப்பனோட தோஸ்தி. அன்னைக்கு சுதந்திர தினம். வெற்றி மாறன் வெற்றிக்கும் மாறனுக்கும் அறிவு அறிவுரை மட்டும் இல்லாம கொஞ்சம் டீஸ்பூன் தேச பத்தி சொல்லி வளர்க்கிறார். அங்க ஆள போற தமிழன்னா இங்க ஹிந்தியில அவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஒரு நாள் கூட்டமா போய் பாராளுமன்றம் முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. யோ என்னையா சும்மா பார்த்துட்டு இருக்க, ஏதாவது பண்ணியா? பேரிகேடை பிடிச்சி இழுத்துட்டா நீ என்ன பெரிய பீட்ரா? எங்க ஆளுகிட்ட பேசுறியா அண்ணா? பார்த்தல அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாப்புல. மண்டபத்திரம் சோதனையை தூக்கி போடு, சாதனை நோக்கியோடு. நம்ம பீட்டர் கே சொன்னது. மேடையில ஏறி இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இல்ல, என்னைக்கு நம்ம நாட்டுல ஊழல் ஒழியுதோ அன்னைக்கு நம்ம நாட்டுல சுதந்திர தினம் கொண்டாடப்படும். ஒரு நிமிஷம் இரு. ஏண்டா இவ்வளவு நேரம் 10 நிமிஷமா சுதந்திரத்துக்கு பாட்டு படிச்சுட்டு இப்ப என்னமோ சுதந்திர தினம் இன்னைக்கு கிடையாதுங்கிற? இங்க எனக்கு ஆமா, வெற்றி மாற ஹாஸ்பிட்டல்ல தானே சாவாரு, அதே மாதிரி இவனும் ஹாஸ்பிட்டல்ல தானே சாவணும். கத்துறது இருக்கிற ஆளுகளும் அமைதியா இருக்காங்க. பிரெட்ல தடவின ஜாம் மாதிரி
அவர் உடம்பு பூரா ரத்தம். அங்க பாருங்க, சாகும்போது கூட சட்டையில மெசேஜ், 2 கண்ணு 1 வாய். அந்த 2 கண்ணு அவங்க 2 பசங்களை குறிக்குது, அந்த 1 வாய் அவங்க ஒய்ஃபை குறிக்குது. நான் செத்தாலும் அவங்க 3 பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்றாரு. இந்த பின்னாடி கையிலலாம் விட்டு விழுந்திருக்கு. அதுக்கு பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே புருஷன் செத்து போயிட்டாருங்க. ஒரு நாள் எங்க கைகள் ஓங்கும். மெர்சல் படத்தோட ட்ரெய்லர் வரும்போதெல்லாம் ஆமா, இது எப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கடைசியில வரான். நம்ம வெற்றிமாறனை கொன்னுட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, வர எலெக்ஷன் நம்ம பவரை காட்டி ஜெயிச்சு யாருன்னு காட்டுவோம். இப்படிதாங்க வெற்றிமாறன் தோஸ்து சிஎம் ஆகுறாரு. அவருக்கு பார்லிமென்ட் செலவழிக்கிறாரு. தாம் பேட்டாக்கு அந்த ஃப்ரெண்டோட பையனை மன முடிச்சு வைக்கிறாரு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, விடிய வரைக்கும் நினைச்சு பாக்குறானுங்க. ஏன்னா நீங்களும் நைட் தூங்கவே மாட்டீங்களா? இல்லைங்க, மதியானமே சாப்பிட்டு தூங்கிடுறது, நைட் தூக்கம் வராது. ஒரு நாள் நைட்டு அண்ணங்கார அண்ணினா மாதிரி ஹாஃப் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன். அதாங்க அந்த 7G ரெயின்போ காலனியில் மாவு ஜலாடியை வச்சுட்டு அண்ணாந்தி விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே தான் ஆத்துக்கார் இல்லையே, அவர் தான் அங்கே இருக்காரே. தம்பியே அண்ணன் மாதிரி மேக்கப் போட்டு அன்னிக்கிட்ட நினைச்சேன் ஆரம்பத்துலேருந்தே உண்மையில டவுட்ரா. அன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அண்ணா சும்மா இருக்கும்போது அன்னி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டியே, அப்பவே டவுட் பட்டேன்டா. எங்க இது சத்தியமே செய்த பாட்டு இல்லைங்க, வாலி பாட்டு. பேசாம என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி இருக்கட்டும், அதுவும் பாவம் என்ன பண்ணும், பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. டே ஹோம், நீங்க மண்ணை நூத்தி விளையாண்டு அங்க உன் தம்பி உன் பொண்டாட்டி கூட மாங்கல்யம் தந்து பாட்டு ஆடிட்டு இருக்கான். என்னையா வளவளன்னு பேசிட்டே இருக்காங்க, எப்ப ஆரம்பிப்பாங்க? விட்டுதானே இடையில சொருகி இருப்பாங்க, வரும் இருங்க. சத்யா, ஆஹா, சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்கய்யா. சே, உண்மையான அண்ணங்கார வந்துட்டான். போங்க சார், உங்களுக்கு டைமிங்கே சரியில்லை, கொஞ்ச நாள் லேட்டாக வந்திருக்கப்படாது. கதை இப்போதான் ஒரு மாதிரி ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து கெடுத்துட்டீங்க. டைமிங் மிஸ் பண்றீங்க, போங்க. இதெல்லாம் விடுங்க. இது வரைக்கும் படத்தில் வில்லன் நான் சொல்லி நீங்கள் இதுவரை கேட்கவும் இல்லை, நானும் இதுவரை வில்லன் பார்க்கவும் இல்லை. ஸ்க்ரீன் பிளேல ஹீரோக்கு கான்ஃபிளிக்ட் ஒன்று இருந்தால் தான் படம் பார்க்க நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தில் கான்ஃபிளிக்டே கிடையாது. கரப்ஷன் ஒழிக்கணும் சொல்லி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிரச்சனை. கடமையை தவறி டாக்டர், அவனை போட்டதில் பிரச்சனை ஓவர். ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ண பசங்க, அவங்களை அடிச்சு துரத்து, பிரச்சனை சால்வ்டு. ஆக்சிஜன் சிலிண்டர்னால பச்சை குழந்தை இறந்து போயிட்டாங்க, அது காரணமானவங்களை கொள்ளு, பிரச்சனை ஓவர். சைல்ட் லேபர் பிரச்சனை, அது காரணமானவங்களை போட்டதில் பிரச்சனை ஓவர். இப்படி அட்ரஸ் பண்ண ஒவ்வொரு பிரச்சனையுமே சீரியஸாக பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லை, எல்லாமே சிம்பத்திக்காக. இதெல்லாம் பண்ணுறவங்க நிற்க வச்சு சுடணும் சார் ஆடின்னு சொல்கிற அந்த எமோஷனை வெளித்தட்டி எடுப்புறாங்களாமா. ஆனால் படத்தில் வர ஒரு சீன் கூட பரிதாபப்பட தோணல. நான் மறுக்கா சொல்கிறேன், உங்களுக்கு கமர்ஷியல் படம் எடுக்க தெரிலடா. சரி, கடைசியில் என்னதான்டா படத்தில் கதை, என்னதான் கான்ஃப்ளிக்ட், எப்படி படத்தை முடிக்க போகிறாங்கன்னு பார்த்தா கடைசி அரை மணி நேரத்தில் ஒரு பொண்ணோட ரேப் கேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு காரணமானவங்கள அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கொள்றாங்க, பிரச்சனை ஓவர். இப்படி நாட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் பேச நீங்க படத்தில் உள்ள பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. வேர் இஸ் வில்லன் சார், வேர் இஸ் வில்லன்? ஆமாம், வேர் இஸ் வில்லன்? உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெற்றிமாறன் பொண்டாட்டி, அதாவது வெற்றிமாறன் அம்மா சாகலை, உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு வந்த அப்புறம் தான் தெரியுது வெற்றிமாறன் தோஸ்த் இன்னாள் சிஎம் தான் வெற்றிமாறனை கொன்னதே. கொடுத்தாம்பார் கேவியான பட ட்விஸ்ட். இப்போ வில்லன் தப்பிச்சு ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆகுறான். உடனே அண்ணங்கிற ஹெலிகாப்டரோட லேண்டிங்ஸ் கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். சங்கிலி கருப்பே, அண்ணா நீங்க மட்டும் தனியா கஷ்டப்படாதீங்க, நானும் வரேன். 2 பேரும் முக்குறானுங்க. எங்க உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உடனே நைனா வந்துட்டாரு. மூணு பேர் சேர்ந்து மேல பறந்துட்டு இருந்த ஹெலிகாப்டர் தரையில புடிச்சு இழுத்து நிக்க வச்சுட்டாங்க. டேய், நீங்களா மனுஷ பையலடா, யாருடா நீங்க? பைக்கை தூக்குறீங்க, கார் இன்ஜினை தனியாக கழட்டுறீங்க, டேபிளை உடைக்கிறீங்க, ஹெலிகாப்டர் நிறுத்துறீங்க, அப்படி என்னத்தை தாண்ட திம்பீங்க? குண்டு பல்பா தொட்டுக்க சீரியல் பல்பா, படத்துல உள்ள சீரியல் பல்பா தொட்டுக்குறியா? இல்ல புரியல. குறியீடு கவனித்தீரோ? வில்லனை புடிச்சு இழுத்து போட்டு அடிச்சு மக்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, மீதியெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க.
அட பாவி வேலாயுதம். கமர்ஷியல் படம் எடுக்கிறதெல்லாம் ஒரு கலை, அதெல்லாம் உங்களுக்கு வராதுடா. போய் சப்பாத்தி மாவு பேசுங்க. இதெல்லாம் குசு குசுன்னு பாட்டு வேற. கடைசியில் படமே அப்படிதான் மாப்பிள்ள இருக்கு. இப்போ நாம ஹவு டு மேக் சத்தியமே ஜெயதே பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு சங்கர் மூவிஸ், கொஞ்சோண்டு சவுத் இந்திய கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட்ஸ், கொஞ்சோண்டு நாட்டு நடப்பு பிரச்சனை, கொஞ்சோண்டு தேசபக்தி, கொஞ்சோண்டு மத பிரச்சனை, அண்ட் கடைசியா கொஞ்சோண்டு மெர்சல். கிரிஞ்சான சத்தியமே ஜெயதே 2 ரெடி. கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கோட்டி கோப்பா 3 சத்தியமே ஜெயதே. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலாய்க்குள்ளான ட்ரெய்லர் தான். நம்ம ஊர் சாமி ஸ்கொயர் மாதிரி போற வாரம்லாம் அடிச்சான். இந்த படத்தோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கரடியே காரி துப்புன மொமெண்ட். சாமி ஸ்கொயர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு. பை ஃப்ரம் அட் அவர் அட்மின். ஹரியோட மோஸ்ட் மூவி நான் தான் சொல்றேன் சாமி ஸ்கொயர். கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா. ஓ கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆக்சுவலா எப்படி வந்தாரு? அம்மா உயிரோட வந்துட்டாங்க, சில சாகல, அந்த ஹாஸ்பிட்டல் உயிரோட இருந்து பார்த்துட்டாங்க போல. அப்புறம் உயிரோட இருந்திருக்காங்க இது வரைக்கும். அப்பாவை போட்டு தரலையா? அப்போ அவர் எப்படி வந்தாரு? இல்லை அது ஒரு இது மாதிரியா, இமேஜினேஷன் மாதிரியா? வேண்டாங்க சும்மா அவங்களுக்கு கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் சரியான உழப்பலாத்தான் இருக்குது படம் முழுக்க. என்ன கமர்ஷியல் படம்னா அந்த ஒரு ஹீரோயிசம் மொமெண்ட்டு, அந்த இன்ட்ரோ அது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பட் நான் சொன்னால ஸ்டார்டிங்கில் அதை நான் அந்தளவு பெருசாக விரும்ப மாட்டேன். அந்த மாதிரி ரொம்ப அது என்ன சொல்கிறது, எனக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவேன் நான். மற்றபடி நான் அந்தளவு விரும்ப மாட்டேன். நல்லா வச்சு செஞ்சுட்டாருங்க மெர்சல். பாதி கதைக்கு மேலே தான் எனக்கு ஓகே மெர்சல் படத்தில் உள்ளது தான் தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நைஸ். இதே மாதிரி மட்ட உருவா சேனல் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சீனிங். வரேன்.